டிஜே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். வாங்க கர்நாடக சங்கீத வகுப்பிற்குள் நுழையலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜண்டை வரிசை. இப்போ நம்ம லாஸ்ட் வீக் அதை ஆரம்பிச்சிட்டோம். ஜண்டை வரிசைகள்ன்றது மாயாமாலவ கௌலே ராகம். நம்ம பாடுறது மாயாமாலவ கௌலே ராகம். 72வது மேலகர்த்தா ராகம்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இப்போ அதில் வந்து சரளி வரிசைகள் நம்ம 14 முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கடுத்து ஜண்டை வரிசையில் முதல் ஸ்பீடு பாடியிருக்கோம். என்னென்னா ஜண்டை வரிசைனா ஜண்டைனா 2 ஒரு ஸ்வரத்தையும் 2 தடவை பாட போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு தாளமும் நம்ம இது வரைக்கும் ஒரு தட்டு 8 ஆதி தாளம் 1 2 3ன்னு பண்ணினோம். இப்போ வந்து 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 இப்படி பாட போகிறோம். அப்போ வந்து இது வந்துட்டு 2 தடவை பாடும்போது ஃபஸ்ட்டு ஸ்வரத்தை செகண்ட் ஸ்வரத்தை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ச ச ரே ரே க க ம ம ப ப த த நீ நீ சா சா இப்படி பாடணும், கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து. அப்புறம் செகண்ட் ஸ்பீட் வரப்பெல்லாம் நமக்கு அந்த தேவையில்லை, இதில் மட்டும்தான். சா சா ரே ரே க க ம ம. அதே மாதிரி இதை நம்ம அகாரத்துலேயும் பண்ணணும். இப்போ நம்ம இதை அகாரம் பண்ணும்போது நமக்கு பின்னாடி ராக ஆலாபனை அந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ நமக்கு இந்த வோக்கல் கார்டு வந்து நமக்கு நல்லா அதுக்கானதை நமக்கு குரலை வந்து நல்லா அப்படியே உருள வைக்கும். சரியா? அதுக்கு இந்த ஜண்டை வரிசை அகார சாதகம் பண்ணால் தான் நமக்கு அந்த மாதிரியான வாய்ஸ் கிடைக்கும். ராக ஆலாபனை மற்ற எல்லாத்துக்குமே இப்போ அடுத்தடுத்து நம்ம கற்றுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்து ஸ்வரத்தையும் பாடுங்க, அகார சாதகமும் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது சசாரேரி கம் ககா மாமான்றது ஆரோகணம் அவரோகணம் அப்படியே பாடியிருப்போம். இப்போ ரெண்டாவதுல வந்து ஒரு 4 ஸ்வரமாக பாடுவோம். அதாவது ச ச ரே ரே க க ம ம. அடுத்து சாவை விட்டுட்டு ரே ரே க க ம ம ப ப. அப்புறம் ரீயை விட்டுட்டு க கீழே கீழே ஒரு ஸ்வரத்தை விட்டுட்டு அடுத்தடுத்த ஸ்வரம் சேர்க்குறோம். இதுதான் 4 ஸ்வரமாக 2 தடவை பாடுறோம். அதே மாதிரி இதில் அகாரம் பாடுறப்போ இந்த இடம்தான் அகாரம் பண்ணணும். இதை யூஸ் பண்ணவே கூடாது. எல்லாமே இங்கே தான் இருக்கணும். இங்கே அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த இடம் அசையவே கூடாது. எல்லாமே இங்கனுக்குள்ளக்க தான், இந்த இடம் தான். சா இப்படி பண்ணணும். சா பா சா பா சா ச ச ரே ரே க க ம ம ப ப த த நீ நீ சா 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 நீ நீ த த ப ப ம ம க க ரே ரே சா 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 ரே ரே க க ம ம ப ப த த நீ நீ சா 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 நீ நீ த த ப ப ம ம க க ரே ரே சா 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 ரே ரே க க ம ம ப ப த த நீ நீ சா 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 நீ நீ த த ப ப ம ம க க ரே ரே சா 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 ரே ரே க க ம ம ப ப
சா சா ரே ரே க க ம ம ப ப த த நீ நீ சா 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 நீ நீ த த ப ப ம ம க க ரே ரே சா சா. அடுத்தது செகண்ட் ஸ்பீட் கிடையாது, இரண்டாவது ஜண்டை வரிசையில் இரண்டாவது. செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீடெல்லாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்பீட் பாடிட்டு அப்புறம் பாடுவோம். அப்போ தான் உங்களுக்கு ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தானே நம்ம கிளாஸ், நீங்கள் தினம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க என்னன்னு தெரியாது. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்பீட் இப்போமே உங்களுக்கு கற்றுக்கிட முடியும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிரும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீட் பாடிட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஸ்பீட் பாடிட்டு அப்புறம் செகண்ட் ஸ்பீடுக்கு போவோம். இப்போது செகண்ட் என்னென்னா சா சா ரே ரே க க ம ம ரே ரே க க ம ம ப ப க க ம ம ப ப த த ம ம ப ப த த நீ நீ ப ப த த நீ நீ சா 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 நீ நீ த த ப ப. இப்படி ஒரு ஸ்வரமாக கீழே இருந்து அடுத்தடுத்த ஸ்வரத்துக்கு ஏறி போகணும். அதேமாரி அங்கேருந்து வரப்போ ஒரு ஸ்வரத்தை விட்டுட்டு இறங்கணும். சரியா? பாடலாமா? ச ச ரே ரே க க ம ம ரே ரே க க ம ம ப ப க க ம ம ப ப த த ம ம ப ப த த நீ நீ ப ப த த நீ நீ சா 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 நீ நீ த த ப ப நீ நீ த த ப ப ம ம த த ப ப ம ம க க ப ப ம ம க க ரே ரே ம ம க க ரே ரே சா 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 ரே ரே க க ம ம ரே ரே க க ம ம ப ப க க ம ம ப ப த த ம ம ப ப த த நீ நீ ப ப த த நீ நீ சா 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 நீ நீ த த ப ப நீ நீ த த ப ப ம ம த த ப ப ம ம க க ப ப ம ம க க ரே ரே ம ம க க ரே ரே சா 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 ரே ரே க க ம ம ரே ரே க க ம ம ப ப க க ம ம ப ப த த ம ம ப ப த த நீ நீ ப ப த த நீ நீ சா 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 நீ நீ த த ப ப நீ நீ த த ப ப ம ம த த ப ப ம ம க க ப ப ம ம க க ரே ரே ம ம க க ரே ரே சா 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 ரே ரே க க ம ம ரே ரே க க ம ம ப ப க க ம ம ப ப த த ம ம ப ப த த நீ நீ ப ப த த நீ நீ சா 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 சா
த த ப ப ம ம க க ப ப ம ம க க ரே ரே ம ம க க ரே ரே சா சா. புக் இருந்தால் புக்கை பார்த்து பாடுங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு எப்படி நீங்கள் குறியீடுகள் போடுவீங்கன்னு சாசா. இப்போ வந்து அதில் 4 ஸ்வரம் முடிஞ்ச உடனே ஒரு சாய்கோடு, அதுக்கு பிறகு ஒரு 2த்துக்கு ஒரு சாய்கோடு, திரும்பி இனி ஒரு 2ன்னா ஒரு ஆவர்தம் முடிஞ்சுதுன்றதுக்கு 2 கோடு போடுவோம். இதில் எப்படி போடணுன்னா 8 ஸ்வரம் சாசா ரேரி கக மாமா ஒரு சாய்கோடு, அப்புறம் சாசா ரேரி கக மாமா, அதுக்கடுத்து ரீரி கக ஒரு சாய்கோடு, அப்போ 4 ஸ்வரம். 8 ஸ்வரம் கழித்து ஒரு சாய்கோடு, 4 ஸ்வரம் கழித்து ஒரு சாய்கோடு, திரும்பி அதுக்கடுத்து ஒரு 4 ஸ்வரம் போட்டோன்னா 2, அப்போ ஃபுல் ஆவர்த்தம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஒரு ஆவர்த்தம் கம்ப்ளீட்டுன்றதுக்கு 2 ஸ்வரம் 2 கோடு போடுறோம். அப்போ ச ச ரே ரே க க மாமா, அடுத்து ரே ரே க க மாமா பாப்பா, சரியா 8. அப்போது அது மாதிரி எழுதிக்கோங்க. முதல்ல எழுதிருங்க. ச ரே ரே கக மாமா ரே ரே கக மாமா பாப்பா கக மாமா பாப்பா தாதா மாமா பாப்பா தாதா நினி பாப்பா தாதா நினி சசான்னு இதெல்லாம் எழுதிட்டு அப்படி பாடுங்க. ஏன்னா நம்ம பாடிட்டு இருக்கிறப்பமே நமக்கு ஸ்வரங்கள் இடையில நம்ம அந்த வந்த ஸ்வரமே வர்ற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு இடையில மாறிடும். அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு பாடுங்க. இல்லைன்னா ஃபுல் கான்சன்ட்ரேட்டோடு பாடினா கரெக்டாக வரும். ஸ்வரஸ்தானங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தாளம் 2 தடவை இப்படி 1 2ன்னு போட தெரியாட்டி அந்த 2த்துக்கு நிற்கணும். ச ச ரே ரே க க ம ம, அந்த இடத்துல நின்றுட்டிங்கனாலும் இது அப்படி நிற்க முடிஞ்சதுன்னா இப்படி போடுங்க. ச ச ரே ரே க க ம ம, 2 ஸ்வரத்துக்கும் ஒரே ஒரு இதில் நிற்கணும். அப்படி தாளம் நிற்க முடிஞ்சால் அப்படி போடுங்க. இல்லைன்னா ச ச ரே ரே க க ம ம ரே ரே க க ம ம ப ப க க ம ம ப ப த த ம ம ப ப த த நீ நீ ப ப த த நீ நீ சா 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 நீ நீ த த ப ப நீ நீ த த ப ப ம ம த த ப ப ம ம க க ப ப ம ம க க ரே ரே ம ம க க ரே ரே சா சா. புரிஞ்சுதா? முதல்ல சாசா ரேரி ககம்னு ஆரோகணம் அவரோகணம் அப்படியே பாடினோம். இப்போது 4 ஸ்வரம் சாசா ரேரி கக மாமா ரேரி கக மாமா பாப்பா கக மாமா பாப்பா அதை இப்படி பாடுறோம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை பாடிட்டு ஆகாரமும் பாடிடுவோம். ச ச ரே ரே கக மாமா ரே ரே கக மாமா பாப்பா க க ம ம ப ப த த ம ம ப ப த த நீ நீ ப ப த த நீ நீ சா 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 நீ நீ த த ப ப நீ நீ த த ப ப ம ம த த ப ப ம ம க க ப ப ம ம க க ரே ரே ம ம க க ரே ரே சா சா.
இங்கே மட்டும்தான் அசையணும், இந்த இடம் அசையவே கூடாது. இந்த இடம் அது தப்பு, செய்யவே கூடாது. இங்கே த்ரோட் மாத்திரம்தான் உள்ளே தான் உருளணும். அப்போ தான் இது நாளைக்கு நமக்கு ராக ஆலாபனை எல்லாத்துக்குமே அப்போ ஈஸியாக இருக்கும். சரியா? அதெல்லாம் நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். ஸ்தானம், தாளம் எல்லாமே ஒரே இதை பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ். இது நல்லாயிருக்கும். போக போக ஒவ்வொன்று கொஞ்சம் 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 லிட்டில் சேஞ்ச் நல்லாயிருக்கும். ச ச ரே ரே க க ம ம ரே ரே க க ம ம ப ப க க ம ம ப ப த த ம ம ப ப த த நீ நீ ப ப த த நீ நீ சா 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 நீ நீ த த ப ப நீ நீ த த ப ப ம ம த த ப ப ம ம க க ப ப ம ம க க ரே ரே ம ம க க ரே ரே சா 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 ரே ரே க க ம ம ப ப த த நீ நீ சா 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 நீ நீ த த ப ப ம ம க க ரே ரே சா 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 ரே ரே க க ம ம ரே ரே க க ம ம ப ப க க ம ம ப ப த த ம ம ப ப த த நீ நீ ப ப த த நீ நீ சா 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 நீ நீ த த ப ப நீ நீ த த ப ப ம ம த த ப ப ம ம க க ப ப ம ம க க ரே ரே ம ம க க ரே ரே சா சா. பாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ இன்னைக்கு சங்கீதம் 134ல் 1. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ராக்காலங்களில், இந்தோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் அப்படின்ற வசனம் இருக்குது நமக்கு. இப்போ நம்ம ஆண்டவரை ஒரு பாடல் பாடுவோம். ராக்காலங்களில் இருக்கப்பமே அவங்களே துதிங்கள்ன்றப்போ நம்ம இப்போ துதிப்போம். சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை சொந்தரம் மிகும் இந்த பூவில், சொந்தரம் மிகும் இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, இந்த கீரு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை திரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவே இருப்பினும், திரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவே இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு பொரிய பெருமையாவும் அற்பமே, இந்த கீரு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை
ஆசிக்கெல்லாம் ஊற்றாம்பற்றா ஜீவநதியாம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம்பற்றா ஜீவநதியாம் துங்கராத்த ஊற்றில் மூழ்கி துங்கராத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாயினேன் இந்த சேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சென்னி வீழா கைகானின்று சிந்துதோ துயரோடன்பு சென்னி வீழா கைகானின்று சிந்துதோ துயரோடன்பு மன்னா இதை போன்ற காட்சி மன்னா இதை போன்ற காட்சி என்னாலிலுமே எங்கும் காணேன் விந்தை கீரு சேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த விந்தை அன்புக்கீடாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன் இந்த விந்தை அன்புக்கீடாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன் எந்த பொருளிடாகும் எந்த பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.